இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு நோக்கமும் ஒரு குறிக்கோளும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. இன்றைய வாசகங்கள் பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ளவும், பிறப்பின் வழியாக எப்படி மனித வாழ்வு பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவினையும் கடவுள் என்று சொல்லித்தர விரும்புகிறார். பிறப்பின் நோக்கம் அறிந்து கொண்டால் மனிதனின் எதிர்காலத்தில் நிச்சயமாக அவன் தனித்துவத்தோடு, யார் முதுகிலும் ஒரு ஏணி போல் அவன் ஏறாமல் தனித்துவத்தோடு வாழ முடியும் என்ற ஒரு தெளிவினை அந்த தளிர், அந்த வேரிலிருந்து உதித்தெழுகிற அந்த தளிர் நமக்கு கற்றுத்தருகிறது என்று வார்த்தை அழைக்கிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, போகும்போதே என்னை ரசித்து கொண்டே போ, திரும்பி வரமாட்டேன் உனக்காக என்று வாழ்க்கை சொன்னதாக ஒரு கவிஞர் எழுதி வைத்தவர்கள். வாழுகின்ற ஒவ்வொரு நாளிலுமே என்னை ரசித்து கொண்டு ஏற்படுகிற இன்னல் துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக ரசித்து வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் உனக்காக நான் திரும்பி வர மாட்டேன் என்று வாழ்க்கை சொல்லுவது போல, நான் என்பது யார்? நான், ஐ, தட் மீன்ஸ் ஐ, நான் என்ற அந்த முழுமையை, நான் என்பது யார் என்ற உயிரின் தன்மையை உணர்ந்தால்தான் மனிதன் ரிஷித்தன்மையை பெற முடியும் என்று கூட சொல்லுவார்கள். இப்படி இருக்க அன்றும் சரி இன்றும் சரி குழந்தையின்மை என்பது கடவுளின் சாபமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, கருப்பையை உண்டாக்கினவர் ஒருபோதும் அதை அடைத்து விடுவதில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய இரண்டு வாசகமும் நம்பிக்கையை நம் மனதில் வேரூன்ற செய்கிறது. நமது வாழ்வின் நோக்கத்தை அது முழுமையாக உணர்த்துகிறது. நாம் வேண்டியது கிடைக்க சில நேரங்களில் தாமதமாகலாம், ஆனாலும் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆண்டவரை நம்பி அவரது திருமுன் நேர்மையாய் நடப்போரை கடவுள் கைவிட்டதாக சரித்திரமில்லை என்பார்ந்தவர்களே. இப்படி இருக்க இறைவேண்டல் நமது வலிமை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகத்திலே சிம்சோனின் பிறப்பை அவன் தாயிடம் அறிக்கையிடுகிற பொழுது கடவுள் உணர்த்துகிறார். நற்செய்தியிலே யோவானுடைய பிறப்பு நிகழ்ச்சி தந்தையிடம் கொடுக்கப்படுகிறது. திருப்பாடல் 33:6 தெளிவுபடுத்துகிறது, இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவித்தாய்த்தார் என்று சொல்லுவது போல, நம் ஒவ்வொருவருடைய பிறப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சிம்சோனுடைய பிறப்பு நோக்கம் அவருடைய தாய்க்கும், யோவானுடைய பிறப்பு நோக்கம் அவருடைய தந்தைக்கும் அறிவிக்கப்படுகிறது. நம் வாழ்வின் நோக்கம் முழுமையாக அறிதல் மிகப்பெரிய முயற்சி. நம் வாழ்வின் நோக்கம் அறிதலில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது ஒன்றுதான். அதாவது நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலைக்காக பிறந்தவர்கள். அந்த தனித்தன்மையை நாம் கண்டறிந்து வாழும்போது நாம் யாருடனும் போட்டி போடவோ யாரை போலவோ இருக்க முயற்சி செய்யவே மாட்டோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வின் நோக்கம், கடவுள் எதற்காக என்னை படைத்திருக்கிறார், அந்த பிறப்பின் நோக்கத்தை, அந்த பிறப்பின் ரகசியத்தை உழைத்தும் ஆண்டவரோடு இணைந்தும் தெரிந்து கொள்ளுகிற பொழுது நாம் யாரோடும் போட்டி போட தேவையில்லை. யாரையும் பார்த்து அவரை போலத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு எழ தேவையில்லை. ஏனென்றால் கடவுள் என்னை குறித்து, எனது வாழ்வை குறித்து, எனது செயலின் குறித்து அவர் முன்னறிவித்திருக்கிறார் என்ற ஒரு தெளிவு நமக்கு உணர்த்தப்படுகிறது. நம் தனித்தன்மையை நாம் அடையாளமாகவும் பண்பாகவும் மதிப்பீடாகவும் வெற்றியாகவும் மாறும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் எசையா கூறுகிறார், ஈசாயின் தளிர் போல் நம் வாழ்வு தொடர்ந்து தளிர்விடும் என்று உணர்த்துகிறார். ஏனென்றால் மனுக்குலத்தின் அடையாளமாக திகழ்கின்றவர் அவர்தான். உம்முன் அரசர்கள் அனைவரும் பணிந்து நிற்பார்கள். வாரும் எங்கள் அன்பு கடவுளே, எங்களை மீட்டருளும், நீர் தாமதியாதேயும் என்று அழைப்பு விடுப்பது போல நமது பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ளுவோம். அடுத்தவன் மேல ஏணி போட்டு அடுத்தவன் முதுகலையும் அடுத்தவன் காலை பிடிச்சுதான் நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களது தனித்துவம் ஆல்ரெடி செத்து போச்சுங்க.
தனித்துவத்தை உணர்ந்து கொண்டு பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு பாலநேசு அழைப்பு விடுக்கிறார். அவரோடு பயணிப்போம், ஆசீர்வாத நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்வின் நோக்கத்தை தெளிவாக உணர்ந்து வாழ்க்கையிலே உம்மோடு இணைந்து உமது வார்த்தையோடும் பயணம் செய்து அன்பின் பிள்ளைகளாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.